ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 100வது பாடல் பார்க்க போறோம். சுரபிதன் வலி இது அன்றால் ஸ்ருதி நூல் உணரவல்ல வரமுனி வஞ்சம் என்னா மற்ற அவன் சிரத்தை இன்னே அறிகுதும் என்ன பொங்கி அடர்த்தனர் அடர அண்ணான் ஏரியழ விழித்தலோடும் இறந்தனர் குமரர் எல்லாம். இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். சினம்மிக்க கௌசிக குமாரர்கள் இது இவ்வாறு பசுவினிடம் மிலேச்சர் தோன்றி நமது சேனையை அழித்தது சுரபி தன் வலியன்று, காமதேனுவின் வலிமை அல்ல. ஸ்ருதி நூல் உணரவல்ல, வேத கலைகளை அறியவல்ல வரமுனி வரம் பெற்ற வசிஷ்ட முனிவனது வஞ்சம் என்னா வஞ்சகச் செயலாகும் என்று சொல்லி அவன் சிரத்தை அம்முனிவனது தலையை இன்னே அறிகுதும் இப்பொழுதே அறுத்து விடுவோம் என்ன என்று வீரமொழி கூறி பொங்கி சினந்து அடர்த்தனர் எதிர்த்து நெருங்கினார்கள். அடர அவ்வாறு நெருங்கும் பொழுது அண்ணான் அவ்வசிஷ்ட முனிவன் எரி எழ விழித்தலோடும் தீப்பொறி பறக்கும்படி கண்களால் விழித்து பார்த்த அளவிலே குமரர் எல்லாம் விஸ்வாமித்திர குமாரர்கள் யாவரும் இறந்தனர், மடிந்து ஒழிந்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல பார்த்தோம்ல, பப்பரர் யவனர் சீனர் சோனகர் அப்படின்னு அந்த மிலேச்சர்கள், அதாவது ஐரோப்பியர்கள், கிரேக்கர்கள், சீனர்கள், அரபிய தேசத்தை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லாமாக சுரபி பசுவினிடமிருந்து தோன்றி அந்த விஸ்வாமித்திர சேனைகள் எல்லாத்தையும் பொடியாக தவிடுபொடியாக ஆக்கிட்டாங்க. இதை பார்த்த கௌசிக மன்னனின் மைந்தர்கள் குமரர்கள் என்ன நினைக்கிறாங்க, இது சுரபியினுடைய வலிமையே இல்ல, சுரபி கிட்டக்கு இவ்வளவு வலிமையெல்லாம் கிடையாது நம்மளுடைய மொத்த சேனையும் காலி பண்றதுக்கு, இது எல்லாமே வசிஷ்டனுடைய வஞ்சக செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல கம்பர் வசிஷ்டருக்கு என்ன அடை கொடுக்கிறாரு, ஸ்ருதி நூல் உணரவல்ல வரமுனி அப்படின்னு. ஸ்ருதி நூல் அதாவது வேத கலைகள் எல்லாத்துலயும் வேதத்தை நம்ம மறைபொருளாக பரம்பொருள் இருப்பதுனாலதான் வேதத்துக்கே மறைன்னு ஒரு சொல் இருக்கு. அப்படி இருக்கிற வேதத்தையுமே முழுவதுமாக உணர்ந்த வல்லமை பொருந்திய வசிஷ்டர் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் ஸ்ருதி நூல் உணரவல்ல அப்படின்னு. வெறும் முனின்னு சொல்லல, வரமுனி அப்படிங்கிறாரு. வரங்களை பெற்ற வசிஷ்டன் அப்படின்னு. யாருமே அவரை போல இல்ல, ரொம்ப சிறந்த முனிவர் அப்படின்னு. இப்பேற்பட்ட முனிவரின் வஞ்சக செயல் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு அவன் சிரத்தை இன்னே அறிகுதும், சிரம்னா தலையை நாங்க இப்பவே போய் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி அரித்தல் அப்படின்னாலே வெட்டுதல்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம வெட்டக்கூடிய வாழை அரிவாள் அப்படின்னு சொல்றோம். கதிர் அரிவாளால் வெட்டப்படுவதனாலதான் அதுக்கு அரிசின்னே பேரு, அரித்து எடுப்பது. அதனாலதான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அரிசின்னு பேரு. அப்படி இப்பவே நாங்க போய் அறுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வீரமொழி பேசி கிட்ட நெருங்குறாங்க. அப்படி நெருங்குறதுக்கு கம்பர் என்ன சொல்றாரு, அடர்த்தனர் பொங்கி அடர்த்தனர் அடர அப்படின்னு சொல்றாருல. நம்ம தலைமுடி ரொம்ப அடர்த்தியா இருக்கு அப்படின்னா கிட்ட கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு, தலைமுடி நிறைய இருக்குன்னு அர்த்தம் இல்ல. ஒரு காடு ரொம்ப செடிகள்லாம் ரொம்ப அடர்த்தியா இருக்கு, அடர்ந்த காடு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், பக்கத்துல மரங்கள் செடிகள், நம்ம பூமி நிலத்தையே பார்க்க முடியாது, அங்க காட்டுக்குள்ள போனோம்னா வானத்தையே பார்க்க முடியாது, முழுக்க செடிகள் மரங்களால் நெருங்க இருக்கக்கூடிய ஒரு காடுன்னு தான் அர்த்தம். அதனால அடர்த்தல் அப்படின்னாலே நெருங்குதல்னு அர்த்தம். அப்படியாக சொல்லிக்கொண்டு நாங்க அவரை சிரத்தை அறுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி நெருங்கும் சமயத்திலேயே அவர் என்ன பண்றாரு, அவரு தியானத்துல இருந்த வசிஷ்டர் வெறும்ன கண்ணை திறந்துதான் பாக்குறாரு. எரியழ விழித்தலோடும், அப்படியே தீப்பொறி பறக்கும்படி கண்களால் அவர் விழித்து பார்த்த மாத்திரத்திலேயே குமரர் எல்லாம் இறந்தனர். விஸ்வாமித்திரனுடைய புத்திரர்கள் எல்லாரும் அவங்க இறந்து போனாங்க. இதனை தொடர்ந்து அடுத்து இனிவரும் பாடல்கள்ல விஸ்வாமித்திரனுக்கும் வசிஷ்டனுக்கும் நடக்கக்கூடிய போரைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. சுரபிதன் வலி இது அன்றால் ஸ்ருதி நூல் உணரவல்ல வரமுனி வஞ்சம் என்னா மற்ற அவன் சிரத்தை இன்னே அறிகுதும் என்ன பொங்கி அடர்த்தனர் அடர அண்ணான் எரியழ விழித்தலோடும் இறந்தனர் குமரர் எல்லாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம்
शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.